வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமர்ந்த இடத்த, அதாவது ராகுவும் கேதுவும் அமர்ந்த நட்சத்திர சாரத்தை கோச்சாரத்தில் சனி பகவான் கடக்கும்போது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக இதில் விஷயம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, விஷயத்துக்கு வரேன். கேது பகவான் அப்படிங்கிறவர் பாம்பு தலையை கொண்ட விஷத்தை கக்கக்கூடிய ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில். ராகு பகவான் விஷத்தை கக்க மாட்டார், விஷத்தை தன்னுள் வைத்து கொண்டவர். அவர் விஷத்தை அவரால் கக்க முடியாதுன்னா தலை மனித தலையாக போயிடுச்சு, அதனால் விஷத்தை கக்க மாட்டார். ஆனால் பாம்புக்கு விஷம் பல்லில் தானே, அதனால் கேதுக்கு மட்டும்தான் அந்த விஷத்தன்மை அதிகமாக இருக்கும், ராகுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, கோச்சாரத்தில் இந்த ராகு கேதுவை சந்திர பகவான் கடக்கும்போது என்ன மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் மனித ஜாதகருக்கு, அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ராகுவோ கேதுவோ அவங்களோட திசை முதல் சுற்று, அதாவது முதல் சுற்றுலேயே பிறந்த ஜாதகத்தில் முதல் சுற்று வரும்ல, அந்த சுற்றுலேயே முதல் சுற்று ராகு பகவான் கோச்சாரத்தில் கடக்கும்போது ராகு பகவானே கடக்கும்போது, அதாவது ராகு பகவான் நின்ன நட்சத்திரத்து மேலே ராகு பகவான் கடந்து செல்லும்போது பிறந்த ஜாதகத்தில் உடனே உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இல்லை இன்னும் ஒரு 2 வருஷத்துலேயே 3 வருஷத்தில் ஏற்படலாம், இல்லை 5 வருஷத்தில் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு 20 வயசுக்குள்ளே இந்த ராகு கேதுவோட திசை வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக தோஷத்தை தான் கொடுக்கும். தோஷத்தைனா கடுமையான கஷ்டகாலமாக இருக்கும், விபத்துக்கள் ஏற்படும், அடிபடும், இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் ராகு கேது திசை நடக்கும்போது. இதில் ராகுவோட திசை 18 வருஷம், அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக தான் இருக்கும். கேதுவோட திசை கூட 7 வருஷத்தில் கடந்து ஓடிடலாம். ஆனால் பாருங்கள், இந்த ராகு திசை இளம் வயதிலே வரும்போது அந்த பையனோட வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் திரும்ப, அதாவது ஸ்பீடு பிரேக்கில் ஒரு வண்டி ஏறி இறங்கினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஜாதகரோட அமைப்பு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். கேது திசை அப்படின்னு வரும்போது 7 வருஷம்தான், இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துரும். இதை கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா உணர்வாங்க, ஏன்னா கஷ்டத்தை அவங்க தானே உணர்வாங்க, குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அதனால் இதனுடைய கஷ்டத்தை அவங்க அப்பா அம்மா அனுபவிப்பாங்க. அதே போல் 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வாட்டி, அந்த 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராகுவோ கேதுவோ அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் உள்ள ராகுவும் கிராஸ் பண்ணும், கேதுவும் கிராஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மத்தியமமான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக அதில் நன்மையும் இருக்கும், 50% நன்மையும் இருக்கும், 50% தீமை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் 2ஆம் சுற்றில். 3வது சுற்று வரும்போது தான் 3 18 56 சாரி 3 18 54 கரெக்டாக இந்த 54 வயசில் ஒரு மனுஷனுக்கு ராகு திசை கேது திசை ஆரம்பிச்சிது அப்படின்னா, கேது திசை ஆரம்பித்தா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் உச்சாணி கொம்பில் இருப்பாங்க, உச்சபட்ச லெவலில் இருப்பாங்க ஆன்மீகத்தில். ராகு திசை நடந்துன்னா உச்சபட்ச யோகாதிபதி, அதாவது சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் திகழ்ந்து போயிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இந்த 54 வயசுக்கு மேலே கேது திசை ராகு திசை வரும்போது மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும், எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராகுவும் கேதுவும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த ராகு திசை கேது திசை நடந்தால் மேலே கோச்சாரத்தில் சந்திர பகவான் அவங்கள கிராஸ் பண்ணால் நல்ல விஷயங்களை செய்வார். அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் ஜாதகருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து ராகு திசை கேது திசை நடந்துச்சுன்னா மேலே கோச்சாரத்தில் சந்திர பகவான் பரம எதிரி இல்லையா, சந்திரனும் சூரியனும். இந்த மாதிரி முதல்ல சந்திரன் வரும்போது கேதை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான, ஒவ்வொரு முறையும் கேதை கிராஸ் பண்ணும்போது அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இருக்கும், ஒரு மாதிரியான மன நெருக்கடி, மனக்குழப்பம், சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேது தவறான இடத்துல தவறான கட்டத்தில் நின்று அதை சந்திர பகவான் மேலே பயணிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்காது, வாந்தி மயக்கம், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படும். இதே ராகு உட்காந்த இடத்த அவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வயிற்று வலி, வாந்தி, பேதி,
அந்த ஜாதகர் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிறது, சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுக்கிறது, தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டைக்கு போகிறது, இல்லை சொந்தக்காரங்கள்ட்ட சண்டைக்கு போகிறது, வீட்டில் வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். அதே நேரத்தில் இந்த ராகுவை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கிராஸ் பண்ணும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பையனுக்கும் அந்த ஜாதகருக்கும் மன சங்கட்டத்தை உண்டு பண்ணும். கேதுவை கிராஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி அம்மாவுக்கும் ஜாதகருக்கும் வம்பு வழக்கை உண்டு பண்ணும். சூரியன் கிராஸ் பண்ணும்போது அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் வம்பு வழக்கை உண்டு பண்ணும். அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் ஒரு மன இறுக்கமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்காத சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாகவே ராகுவோ கேதுவோ அவங்களோட திசை முதல் சுற்றில் வரக்கூடாது. 2ஆம் சுற்றில் ஒரு 50% நன்மை செஞ்சாலும் 50% தீமை செய்வாங்க. 3வது சுற்றில் தான் அவங்க கண்டிப்பாக நன்மையை செய்வாங்க. 3வது சுற்றுனா 54 வயசுக்கு மேலே. அதாவது வந்து ஒரு சுற்றை 18 வருஷம் ஆகும் ஒரு சுற்றி வர. அதேமாதிரி 3/18 54 வருஷம் முடிஞ்சு ஆரம்பிக்குது வருங்க. அப்போ தான் அருமையாக இருக்கும். ராகுவோட திசையை பார்த்திங்கன்னா 18 வருஷம். அதே மாதிரி இந்த ராகு தான் இருந்த அந்த நட்சத்திர சாரத்தை கடக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகும். கேதுவோட திசையை பார்த்திங்கன்னா 7 வருஷம். இந்த 7 வருஷங்கிறது 7 ஜென்மாவை குறிக்கும். அந்த 7 வருஷத்தில் நீங்கள் 7 ஜென்மத்தில் எடுத்த பாவ புண்ணியத்தெல்லாம் தீர்த்துக்கலாம். அதாவது தீர்த்துக்கலான்னா நீங்கள் நல்லவராக இருந்தால் அந்த 7 வருஷத்தில் பூஜை புனஸ்காரம் பரிகாரம்லாம் செஞ்சு தீர்த்துக்கலாம். நீங்கள் கெட்டவராக இருந்தால் அந்த 7 வருஷத்தில் கேது திசை உங்களை தீர்த்துரும். நான் ஏன் முகம் கட்டாமல் இருக்கேன் அப்படின்னா, என்னோடய கருத்துக்கள் மட்டும்தான் உங்களை வந்து சேரணும். என் கருத்துக்கு தான் மதிப்பு தேவைப்படுதே தவிர எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.